கோல் அச்சீவர் ட்ரேடர்ஸ் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நிறைய அதாவது இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல கரெக்ஷனான ஸ்டாக்குகளை நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் அவுட் நியரில் இருக்குது. அதே சேம் டைம் நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், வியூவர்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ஸ்டாக்கில் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். அந்த ஸ்டாக்குக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ புதுசாக நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அக்குமுலேட் பண்ணலாமா, இல்லை வெயிட் பண்ணலாமா அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் அப்படின்னு பார்க்கும்போது JSW எனர்ஜி. இந்த JSW எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த சப்போர்ட்லேருந்து இந்த ஸ்டாக் மேலே பவுன்ஸ் பேக் ஆகி மேலே போணுச்சு. அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை அதாவது லாஸ்ட் 3 டைம்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3-6 நம்ம கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் இருக்கும். 6 மந்த்ஸாகவே இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்காமையே இருந்துச்சு. இப்போது ஃபஸ்ட் டைம் உடைச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே உடைச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 450 அப்படின்ற இந்த ஜோன் வரும்போது புல் பேக் ஆகலாம் மேபி. நெக்ஸ்ட் அதையும் உடச்சிச்சு அப்படின்னா 437. இதை இங்கே சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை உடைக்கும் பட்சத்தில் 437 அப்படின்ற இந்த எல்லையை உடச்சிச்சு, இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த 399 இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலர் ஹரிசாண்டல் லைன். இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். இந்த 399 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட். இங்கே வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே சேம் டைம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொல்கிறது இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணால் மட்டுமே இந்த 437 இதை உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணணும். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுகளில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெல் நோன் கம்பெனி அப்படின்றது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டாக்கை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் ஸ்டாக் சுஸ்லான். இந்த சுஸ்லான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் அதோட ப்ரீவியஸ் ஹையிலேருந்து, அதாவது 86 அப்படின்ற அந்த ப்ரைஸ்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்துட்டு இந்த ஜோனில் நம்ம கொடுத்துருந்தோம் இதுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த டார்கெட்டையும் இங்கே ஹிட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இப்போ கரெக்டாக நம்ம வந்துடுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக், அதாவது ஒரு நிமிஷம், இப்போது டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இருக்குது இங்கே வரும். இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு இங்கேருந்து புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரியும். இந்த ட்ரெண்ட் லைன் ரொம்ப இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைனாக தான் இந்த ஸ்டாக்குக்கு இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். இந்த ட்ரெண்ட் லைன் வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். இங்கே வரும்போது என்னாகும், அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஒரு 2-3 டேஸில் அகைன் மறுபடியும் இந்த வீக்லேயும் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடும். அப்படி வருது அப்படின்னா இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் பார்த்துட்டு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த 60 அப்படின்ற இந்த ப்ரைஸ் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் சாம்பல் ஃபெர்டிலைசர். இந்த சாம்பல் ஃபெர்டிலைசரை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நல்ல ஃபால்ங்க. கிட்டத்தட்ட 742 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருந்து இந்த ஸ்டாக் கீழே விழுந்திருக்கு. கீழே விழுந்த இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கேருந்து இந்த ஸ்டாக் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இங்கே இந்த பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைனை பாருங்கள். இந்த 453 இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக்கையும் கொடுத்துருக்கு. பட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இது இங்கேருந்து புல் பேக் ஆகுதா இல்லையா அப்படின்றத நம்ம டெய்லியில் ஒரே ஒரு கேண்டிலை வச்சு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு வீக்லியில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகினா மட்டுமே நெக்ஸ்ட்டு நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இந்த பிளாக் கலர் ஹரிசாண்டல் லைனையும் பிரேக் பண்ணி வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு 446 இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஒருவேளை இந்த 446ஐயும் கூட என்னை பொறுத்த வரைக்கும் உடைக்கலாம். ஸோ இந்த 446 உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபால் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 400 அப்படின்ற இந்த ப்ரைஸ் வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கீழே வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட்டு பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டு, அதாவது இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய லெவலில் ரேலியை கொடுத்துச்சு. ஸோ கொடுத்ததுலேருந்து இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 750 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்குது ஒரு 450 அப்படி அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் நெக்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி இந்த 400 அப்படின்ற இந்த சப்போர்ட் வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மேலே போகும். ஸோ மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ இப்போ அவசரப்பட வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக். ஸோ ஃபண்டமெண்டல் வேல்யூஷன் எல்லாமே நல்ல சீப்பாக இருக்கிற ஒரு ஸ்டாக்கு தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் சக்தி பம்பை பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரீவியஸ் ஹைலிருந்து இந்த 1387 ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த 800 அப்படின்ற இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே லாஸ்ட் 2 வீக்காக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இங்கே தான் உங்களுக்கு கன்சாலிடேட் ஜோன்லேயே இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்க்கும்போது இந்த 645 அப்படின்ற இந்த ஜோன் உங்களுக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகே, இங்கே வந்துட்டு இந்த ஸ்டாக் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகுமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இது அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரேலியை போஸ்ட் பண்ண ஸ்டாக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுத்த ஸ்டாக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து இந்த 645ஐயும் உடச்சிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை உடைச்சா தான் நெக்ஸ்ட்டு நமக்கான ஒரு வாய்ப்பே கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு நல்ல ஃபுல்லாகவே நல்லா ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போதைக்கு யாரும் இதை போய் நம்ம அவசரப்பட்டு அக்குமுலேட் பண்ண வேண்டாம். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் தயாராகவும் இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ப்ரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம பார்த்த ஸ்டாக்குகளே இந்த ஸ்டாக்கு தான் உங்களுக்கு ஜுஸ்லான், அதுக்கப்புறம் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 908. அங்கேருந்து இந்த ஸ்டாக்கு கீழே விழுந்துட்டு இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் இந்த ஸ்டாக் இங்கேருந்து புல் பேக் கொடுத்துருக்கு. அதே சேம் டைம் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இது வந்து உங்களுக்கு ஹையர் லோ ஃபார்மேஷனில் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இப்போது ஒரு கரெக்ஷன் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணிவிட்டு புல் பேக் ஆணுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த சப்போர்ட்டில் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம அதோட ஆல் டைம் ஹை அதாவது 908 வரைக்கும் கூட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். பட் இங்கேருந்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்களேன், ஸோ இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிருக்கா? ஸோ அதே போல் இங்கேயும் பிரிண்ட் ஆகணும். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இதோட ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போகும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை வந்து நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்ம வந்ததுக்கப்புறம் கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இதை உடச்சிச்சு அப்படின்னா உடச்சி கீழே பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸை கொடுத்துட்டு வெளியில் வந்துடும். ஸோ டார்கெட் பார்த்துட்டோம். உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி கரெக்டான டைமில் ஸோ கன்சிடர் பண்ணுறதை பற்றி யோசிங்க. புல்லிஷ் கேண்டில் கண்டிப்பாக வரணும். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 5 ஸ்டாக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. அதே சேம் டைம் சில ஸ்டாக்குகளில் வாய்ப்புகள் இருக்குது, சில ஸ்டாக்குகளில் நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த JSW எனர்ஜி, அதுக்கப்புறம் சக்தி பம்ப், இந்த 2 ஸ்டாக்குமே ரொம்பவே கவனம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்டாக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ JSW எனர்ஜி வேல்யூஷன், ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கல. முழுக்க உங்களுக்கு ஸோ இதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹையெல்லாம் உடச்சி ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா ஒரு நல்ல அட்ராக்டிவான ஒரு ப்ரைஸுக்கு இந்த ஸ்டாக்கு வரும். ஜுஸ்லானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்லேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சக்தி பம்பை பொறுத்த வரைக்கும் இன்னும் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, இன்னும் நிறைய ஸ்டாக்கு இந்த மாதிரி நல்ல சீப்பான வேல்யூஷனில் இருக்கக்கூடிய சில ஸ்டாக்குகளையும் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸோடு பார்ப்போம். இந்த ஸ்டாக்கு, அதாவது இந்த வீடியோவில் பார்த்த ஸ்டாக்குகளை ஃப்யூச்சரில் ஸோ சப்போர்ட்டில் வந்து புல் பேக் ஆகும்போதும் சரி, இல்லை அதை உடைச்சாலும் சரி, நம்ம அதோட வேல்யூஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு அப்படியே டெக்னிக்கல் அனாலிசிஸையும் பண்ணலாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
உங்களுக்கு இதுக்கு முன்னாடி அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு இன்னமும் இருக்குது. இது வந்து நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய சில ஸ்டாக்கு நாளைக்கு ஒரு மணி போல் நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.